ஹாய் மக்களே, நான் உங்கள் தேவா. எல்லாரும் அந்த குட்டி பையன் ஞாபகம் வரும்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் என் பேர் தேவா தான். ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு ஸ்விம்மிங் கற்றுக்கலாம் ஸ்டார்ட் அப்படின்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கேன். டெய்லி இந்த அக்காவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே உள்ள போவேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் கேம்ப்பு. டெய்லியும் காலைல 6 to 7 நான் போயிட்டுருக்கேன். நான் ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பண்ணலாம் ரெடி ஆகிட்டேன் மக்களே. டெய்லியும் அதாவது 12 daysக்கு டெய்லியும் கோச் சொல்லி தருவாங்க. செம்ம டஃப்பான இதுதான். ஆக்சுவலாக மேஜராக வந்தது காரணமே வெயிட் லாஸ்க்காக தான். ஸோ ஒரு வழியாக நான் அந்த 12 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மக்களே. 12 நாளுமே ஒரு நாளும் ஒரு ஸ்ட்ரோக், பேக்கு, ஃப்ரண்ட்டு, டைவிங்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ஃபைனலி ஒரு வழியாக டைவிங் போட் போகலான்ட்டு அங்கே எங்களை கூப்பிட்டு போனாங்க. 20 அடிங்க. ஒரு வாட்டரில் 20 அடி குதிக்கணும் எவ்வளோ பயம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கேன்னு. நான் தண்ணியை பார்த்தாலே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறேன். அதனால தான் ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னே வந்தேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்ட்டு. ஃபைனலி எல்லா வித்தையும் ஒரு 10 நாள் கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மினிமலாக ஸ்விம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் மக்களே. என்னதான் இவ்வளோ ஸ்விம் பண்ண கற்றுட்டாலும் என் தலைவன் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன் நீங்களே கேளுங்க. அதை வெயிட்டு மட்டும் வாழ்க்கையில போட்டாச்சு. அப்படியே போட்டுட்டாலும் குறைக்கணும்னு நினைச்சிடாதீங்க. இந்த வெயிட்டோடய சந்தோஷமா ஜாலியா மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஸோ ஹைட்ல இருந்து குதிக்கலான்னு மேலே ஏறி போய் நின்றுட்டேன். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. குதிச்சுடா கைப்புள்ள. ஸோ ஃபைனலி நான் ஸ்விம்மிங் நல்லாவே கற்றுக்கிட்டேன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னா நல்ல ஒரு கிளாஸாக சேர்ந்து இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. டன்ஸ் அண்ட் மெமரிஸோட இந்த vlogக்கு ஒரு குட் பை சொல்லிக்கிறேன்.